ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே நம்பியூர் 3ஆம் பள்ளியில் எம்எல்ஏ நிதியிலிருந்து 8.38 லட்சம் ரூபாய் செலவில் அமைக்கப்பட்ட பயணிகள் நிழற்குடையை அதிமுக முன்னாள் அமைச்சர் கே.ஏ. செங்கோட்டையன் திறந்து வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய கே.ஏ. செங்கோட்டையன் பொள்ளாச்சி கூட்டு பாலியல் வன்கொடுமை வழக்கின் தீர்ப்பை வரவேற்பதாக தெரிவித்தார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக பொள்ளாச்சியில் நடைபெற்ற பாலியல் பெண்களுக்கு இழைக்கப்பட்டிருக்கிற அந்த வழக்கை சிபிசிஐடியிலிருந்து மாற்றி சிபிஐக்காக மாற்றுவதற்கு அன்றைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக அரசு தான் அதற்கான ஆணையை பிறப்பித்தது. அனைவருக்கும் ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது. உண்மையிலே இது வரவேற்கத்தக்க ஒன்று, போற்றத்தக்க ஒன்று. இதுபோன்ற பெண்களுக்கு ஏற்படுகிற நிலைகள் இனி எதிர்காலத்தில் அமைந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த தீர்ப்பு, காலத்தால் அழியாத தீர்ப்பாக இந்த தீர்ப்பு அமைந்திருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.